மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வீட்டு தோட்டத்தில் பழச்செடி வைக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? அது அந்த ஒட்டு செடியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி எந்த வகையை எடுத்து உங்களுடைய தோட்டத்தில் வச்சா அதுக்கு நல்ல பலன் வரும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கங்க. வணக்கம் நேயர்களே. நம்ம வீட்டு தோட்ட நிகழ்ச்சியில் இந்த ஆடி ஆவணி புரட்டாசி பட்டங்களில் என்னென்ன மாதிரியான காய்கறிகள் போடலாம், என்னென்ன மாதிரியான பழமரங்கள் வைக்கலாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பப்பாளி மரங்கள் எப்படி வைக்கணும், பப்பாளி மரங்கள் எப்படி வாங்கணும், வாழைக்கன்றுகள் எப்படி வாங்கணும், கருவேப்பிலை கன்று எப்படி வாங்கணும், காய்கறி பயிர்கள் எப்படி போடணும், அதில் வர பூச்சி நோய்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் விழாவாரியாக நம்ம கடந்த 7-8 வாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் மற்ற பழமரக்கன்றுகள் அதெல்லாம் எப்படி வாங்கலாம், எப்படி தேர்வு செய்யணும், அதை நர்சரிலேருந்து எப்படி தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வரணும், எப்படி நடணுங்கிறத பற்றி சில குறிப்புகள்லாம் தெரிஞ்சுப்போம். நம்ம பொதுவாக முன்ன காலத்துலலாம் பழமரங்கள்லாம் விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு நடப்பட்டவை. அதாவது இன்றைக்கெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பழைய மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் சீட்லிங் ப்ராஜனி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். விதைகள்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மரங்கள், பழைய மாமரங்களாக இருக்கட்டும், பழைய சப்போட்டா மரங்கள், பழைய பலா மரங்கள், பழைய கொய்யா மரங்கள், இதெல்லாம் விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட மரங்கள். தற்காலத்தில் ஒட்டுக்கட்டுதல் கிராஃப்டிங் அப்படிங்கிற ஒரு முறையில் நிறைய பழமரங்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம். சில சமயம் சில இடங்களில் போய் நம்ம பேசும்போது கிராஃப்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னோன்னாக்கா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு பூவிலேருந்து மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூவில் அதை சேர்ப்பிச்சு அதன் மூலமாக புதுசாக ஒரு ரகம் உருவாக்கி அந்த ரகத்தை வெளியிடுறது தான் கிராஃப்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிராஃப்டிங்க்கும் இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை செஞ்சு புதுசாக ஒரு ரகம் உருவாக்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த மாதிரி புதுசாக ரகம் உருவாக்குறது ஆராய்ச்சியாளர்கள் செய்யக்கூடிய வேலை. அந்த மாதிரி ரகங்கள் முதல்ல மகரந்த சேர்க்கை மூலமாக உருவாக்கி அதுக்கப்புறமா அதை கிராஃப்டிங் மூலமாக இனவிருத்தி செய்வாங்க. கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒட்டுக்கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வெஜிடேட்டிவ் மெத்தட். அதாவது ஒரு நல்ல மரம் இருக்குதுன்னாக்கா, ஒரு நிறைய ஈல்டு, நிறைய மகசூல் தரக்கூடிய ஒரு மாமரமோ, இல்லை ஒரு சிறந்த டேஸ்ட் இருக்கிற ஒரு மாம்பழம் இருக்கிற ஒரு மரமோ, அல்ல ஒரு நல்ல பலாமரமோ எங்கேயாச்சும் இருக்குனாக்கா, சில பேர் வீடுகளில் இருக்கும். அதாவது ஒரு சில வீடுகளில் காலங்காலமாக நல்ல ஒரு மாம்பழம் இருக்கும், காலங்காலமாக ஒரு நல்ல பலாமரம் இருக்கும். அந்த மரங்கள்லேருந்து நம்ம அந்த மரத்துடைய பழத்துடைய தன்மை மாறாமல் நம்ம அதை இனவிருத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதோடைய குச்சியிலிருந்து கட்டிங்காவோ அல்லது அதுக்கு பதியன் போட்டோ அல்லது ஒட்டுக்கட்டுதல் மூலமாகவோ தான் அதை எடுக்க முடியும். அந்த மாதிரி தேர்ந்த ரகங்கள்லேருந்து நம்ம பழங்கள்லேருந்து விதை எடுத்து போட்டு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, தாய் மரத்தை போலவே தான் அந்த சின்ன மரமும் வருங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னாக்கா மகரந்த சேர்க்கை எந்த விதமான மகரந்தத்திலிருந்து நடந்திருக்கலாம். ஸோ மகரந்த சேர்க்கை அந்த மரத்துடைய மகரந்தம் தான் அந்த பூவில் விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற வேறு பல ரகங்களுடைய மகரந்தமும் விழுந்திருக்கலாம். அதனால் விதைகள்லேருந்து எடுக்கிற ஒரு செடி தாய் மரத்தோட தன்மையை ஒத்தே இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் தாய் மரத்தை போலவே நம்ம ஒரு மரம் உருவாக்கணும், அதை இனவிருத்தி செய்யணுன்னாக்கா, இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ராபகேட்டிவ் மீன்ஸ், அதாவது ஒட்டுக்கட்டுதல், கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறது அல்லது லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதியன் போடுறது, இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம ஒட்டுக்கட்டுதல் அப்படின்னு வரும்போது 2 என்டிட்டிஸ் இருக்குது. ஒன்று ரூட் ஸ்டாக், இன்னொன்று சயான். ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஒரு மரத்தை எடுத்திங்கனாக்கா நீங்கள் நர்சரியில் போய் பார்ப்பீங்க, அவங்க கிராஃப்டட் மரம், ஒட்டுக்கட்டின மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுக்கட்டின மரம்னாக்கா வேர் பகுதி வேறு ஒரு மரத்திலிருந்து இருக்கும். அதாவது கொட்டை போட்டு அந்த மரத்தை வரவழைச்சிருக்கலாம் அல்லது கட்டிங்ஸ் மூலமாக அதை வரவழைச்சிருக்கலாம். வேர் பகுதி வேறு ஒரு மரத்தோடு தான் இருக்கும். தண்டு பகுதி, அதாவது நுனிப்பகுதி, எந்த பகுதி நாளைக்கு பழமும் காய்களும் பூக்களும் விட போகிறதோ அந்த பகுதி வேறு பகுதியாக இருக்கும். வேர் பகுதிக்கு பேர் ரூட் ஸ்டாக், தண்டு பகுதிக்கு பேர் சயான். அந்த சயான் அப்படிங்கிற பகுதி தான் பிற்காலத்தில் வளர்ந்து பூ பூத்து நமக்கு காய்கள் கொடுக்க போகிறது. வேர் பகுதிகள் அதிலிருந்து வளரக்கூடிய துளிர்
நமக்கு எந்த விதமான பலனும் கொடுக்காது. ஏன்னா வேர்ப்பகுதிகள் வந்து எந்த விதமான மரத்தையும் எடுக்கலாம். அந்த வேர்ப்பகுதியில் இருக்கிற மரம் வந்து எந்த மரங்கிறதே கூட தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட வேர்ப்பகுதியிலேருந்து வரக்கூடிய துளிர்களுக்கு பேர் ரூட் ஸ்டாக் ஸ்ப்ரவுட்ஸ். அது நம்மளுக்கு எந்த விதத்துலையும் உதவாது. ஸோ ஒரு நர்சரிக்கு போயிட்டு நம்ம ஒரு ஒட்டுக்கட்டப்பட்ட மாமரமோ ஒட்டுக்கட்டப்பட்ட பலாமரமோ ஒட்டுக்கட்டப்பட்ட சப்போட்டா மரமோ வாங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒட்டுக்கட்டப்பட்ட இடம் நல்லா ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுக்கட்டப்பட்ட இடம் வந்து நல்லா சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும். அதில் எந்த விதமான நோயோ அல்லது எந்த விதமான ஒரு அரிப்போ அல்லது எந்த விதமான ஒரு கேப்போ இல்லாமல் நல்ல ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். அப்படிப்பட்ட ஒட்டுக்கட்டப்பட்ட மரங்கள் ஒரு 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் நர்சரியிலேயே வச்சுருப்பாங்க. அந்த ஒட்டுக்கட்டப்பட்ட மரங்களை தான் வந்து வியாபார ரீதியாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மரங்களை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் நடும் பொழுது எப்போதும் போல் நம்ம ஒரு 2 அடிக்கு 2 அடி குழி எடுத்து நடப்போகிறோம், அல்லது 3 அடிக்கு 3 அடி குழி எடுத்து நடப்போகிறோம். நடும்போது நம்ம மண்கலவை, தேவையான மண்கலவை, நம்ம என்ன மண்கலவையை பற்றிலாம் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மண்கலவையை போட போகிறோம். போட்டுட்டு வாழை மரத்துக்கு சொன்ன மாதிரி ஒட்டுக்கட்டப்பட்ட மரக்கன்றுகளை ரொம்ப ஆழமாக வைக்கணும். கீழே எல்லா மரக்கன்றுகளுமே ரொம்ப ஆழமாக தான் கீழே வைக்கணும். ஒட்டுக்கட்டப்பட்ட மரக்கன்றுகளையும் ரொம்ப ஆழமாக தான் கீழே வைக்கணும். கீழே வைக்கும் பொழுது ஒட்டு கட்டப்பட்ட பகுதி, அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற பகுதி வந்து கண்டிப்பாக பூமிக்கு அடியில் இருக்கணும். பூமிக்கு அடியில் அந்த ஒட்டுக்கட்டப்பட்ட பகுதி இருந்தால் தான் நாளைக்கு அந்த ரூட் ஸ்டாக்லேருந்து ஏதாச்சும் ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுனாக்கா நம்ம உடனடியாக அதை கண்டுபிடிச்சு அதை அப்புறப்படுத்த முடியும். பல இடங்களில் வந்து இந்த ரூட் ஸ்டாக் ஸ்ப்ரவுட்ஸை அப்புறப்படுத்தாததுனால நம்ம வந்து மரத்தை வாங்கிட்டு வருவோம், கிராஃப்டட் மரத்தை வாங்கிட்டு வருவோம், நடுவோம். நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இது வந்து ஹிமாம்பசந்த் மாம்பழம்னு சொல்லுவாங்க, இது மல்கோவா மாம்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். அதை என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த சயான் போர்ஷன் எந்த பகுதி நம்மளுக்கு தேவையோ அந்த பகுதி வந்து மெல்ல வளரும். ரூட் ஸ்டாக்லேருந்து நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு அது வந்து இதையும் மேலே மிஞ்சி வளர்ந்து இந்த மரத்தை விட அந்த மரமே பெருசாக வளர்ந்துடும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பொழுது நம்ம மல்கோவான்னு வாங்கி வச்ச மரம் வந்து வேறு ஏதோ காய் வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இல்லை நம்ம ஏமாற்றப்பட்டோம், மல்கோவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க, இந்த மரமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதுக்கு காரணம் நம்மளுடைய பராமரிப்பு முறைகளில் இருக்கிற பிரச்சனை தான். இந்த ரூட் ஸ்டாக் ஸ்ப்ரவுட்ஸை அப்பப்போ அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த சயான் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு பகுதி சீக்கிரமாக மேலே எழும்பி ஒரு வருஷத்துக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு மரத்துடைய ஒரு பக்குவத்துக்கு வளர்ந்துடும். கொஞ்சம் கப்பும் களையும் அடித்து நல்ல மரமாயிடும். ஒரு அளவுக்கு மேலே இந்த சயான் வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா ரூட் ஸ்டாக் ஸ்ப்ரவுட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். இந்த ரூட் ஸ்டாக் ஸ்ப்ரவுட்ஸை பற்றின விஷயம் தெரிஞ்சு அதை ஒழுங்காக கடைப்பிடிச்சு அந்த மரத்தை பக்குவமாக நட்டோம்னாக்கா பிற்காலத்தில் நமக்கு என்ன மரம்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்தோமோ, நல்ல ரகமான சப்போட்டாவோ நல்ல ரகமான மாவோ நல்ல ரகமான பலாவோ எதுவாக இருந்தாலும் நமக்கு தேர்ந்த பலனை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ரூட் ஸ்டாக் ஸ்ப்ரவுட்ஸ் மேலே வளர்ந்து தேவையான மரத்தை அமுக்கிட்டு தேவையில்லாத ஒரு மரம் தான் உருவாகும். இது வந்து ரோஜாவில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதனால் பழமரக்கன்றுகள் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த கிராஃப்டட் மரங்களை வாங்கி கிராஃப்ட் யூனியன், அதாவது இந்த ஒட்டு கட்டப்பட்ட பகுதி பூமி கடியில் இருக்க மாதிரி அதை நட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா சிறந்த பழங்களை வீட்டு தோட்டத்திலேருந்து எடுத்து அனுபவிக்கலாம். நீங்கள் இங்கு இருந்த பாண்டம் போல அப்படின்னு பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க. இங்கு இருந்த பாண்டம் போல, உடனே இங்கே அங்கேன்னு இல்லை, இங்கு அப்படின்னா பெருங்காயம்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் சரக்கே கிடையாது, ஆனால் பெருங்காயம் வச்சுருந்ததுனால அங்கே மனம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பத்தில் இப்போ ஒன்றும் இல்லைப்பா அது வெறும் பெருங்காய டப்பா அப்படிம்பாங்க, மனம் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் யார் தெரியுமில்ல பேரு புகழெல்லாம் அந்த காலத்துலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கையில் வசதி இல்லைன்னா இங்கு இருந்த பாண்டம் போலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது. நாம் உயர்வோம் தாழ்வோம், ஆனால் நம்மளுடைய அந்த குணநலன்கள் மட்டும் கெட்டு போகக்கூடாது. பெருங்காயம் வச்சுருந்தா கூட அந்த இல்லாட்டி கூட அதோட வாசனை இருக்குல்ல, அது போல் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு கொள்கையோடு வாழ்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.